ராமசாமி, ராமசாமி, என்னங்கய்யா? தேஜா எங்க போனா? காலையில இருந்து காணுங்க, எங்க தொலைஞ்சானே தெரியல. சரி, அஸ்வினி மட்டும் தான் வீட்டுல இருக்கா. நான் கொஞ்சம் வேலையை வெளியே போயிட்டு வரேன். நீ பத்திரமா வீட்டை பாத்துக்க. நீங்க போங்க சார். சரி, நீங்க கவலைப்படாம போங்க. ஆம்பளை நான் எதுக்கு இருக்கிறேன். சாரி, தெரியாம போயிடுச்சு. மிஸ்டர் அஜய், என்ன அஜய் இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அவனை கையும் களவுமா ஸ்பாட்ல பிடிச்சிருப்பான்ல. அவனை போய் தப்பிக்க விட்டீங்களே. என்ன சார் நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவனை பிடிக்க பாப்பாரா இல்ல உங்களுக்கு போன் பண்ண பாப்பாரா? அஜய், அவனை ஞாபகம் இருக்கா? அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியும். என்ன ஒரு 6 அடி 2 அங்குலம் இருப்பான். பாக்குறது கூட என்ன மாதிரியே தான் இருப்பான். ஆமா இல்ல அஜய்? அவன் ஆக்சுவல் கூட கொஞ்சம் என்ன மாதிரியே தான் இருக்கும், அப்படிதானே? ப்ளீஸ். இவன் வேற. என்ன சார் இது? நாங்க இவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கோம், நீங்க இப்படி ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி சார்? ஏதாவது சொல்லுங்க அஜய். சார் ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்கிட்ட சண்டை போட்டவங்க கிட்ட இருந்து ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். என்னது? முதல்ல அதை கொடுங்க அஜய். அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சலாம். கொடுங்க. மிஸ்டர் தேஜா, என்ன இது? மிஸ்டர் தேஜா, ப்ளீஸ் வேணாம் தேஜா. அது இந்த கை தானே? நல்லா பாரு அஜய், பார்த்து சொல்லு. பாரு அஜய், இந்த கை தானே? இந்த கை தானே? பாரு அஜய், இதான விளையாடுறியா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இவன் பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கானே தவிர இவன் மனசு குழந்தை மாதிரி. உங்களுக்கு தெரியாதா இவன் குண்டடிப்பட்ட போது எவ்வளவு தைரியமா இருந்தானே? அப்கோர்ஸ் நான் இல்லைன்னா கூட என் ஸ்தானத்துல இருந்து என் குடும்பத்தை இவன் தான் காப்பாற்றான் சார். என்ன அஜய், எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். நான் மறுபடியும் ரெஜிமெண்ட் போனா கூட இவன் என் குடும்பத்தை பத்திரமா பாத்துப்பான் சார். அது மட்டும் இல்ல சார், என் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா இவன் தான் உயிரே கொடுப்பான் சார். ஓஹோ, மொத்தத்துல தேஜா ரொம்ப நல்லவருன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஓகே தேஜா, நாங்க வரோம். வர அஜய். போங்க. வெரி குட் தேஜா. தேங்க்யூ. ஓகே சார், நாங்க வரோம் சார். நீ இங்கதான் இருக்கியா? என்னடா புல் வெட்டிட்டு இருக்க? அண்ணே, நான் இங்க இருக்கிற புல்லதான் வெட்டிட்டு இருக்கேன். நீங்க நல்ல நல்ல சமையலா சமைச்சு முதல்ல நீங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே போடுறீங்க. பேசாம நான் சமையல்காரனா ஆயிருக்கலாம். அதை விட்றா. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம்? எது கேக்குறீங்க? தப்பா நினைக்காத. எனக்கு தான் கல்யாணம் ஆல இப்படியே போயிடுச்சு. உனக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் இருக்கிற 4-5 முடியோட உங்க தலையும் கட் பண்ணிட்டு ஜாக்கிரதை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் புத்தி செருப்பால் அடிக்கணும். ஐய, இவன் வயசானதுக்கு அப்புறம் திருந்துவான்னு பார்த்தா திருந்த மாட்டான் போல இருக்கு. இவன் செத்து அடக்கமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கணும். இவன் எப்ப சாவான்னு தெரியலையே. தம்பி, நேத்து உங்களை செக்அப் பண்ணி டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை எல்லாம் வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டேன். கோவிந்தன், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சா? எல்லாரும் கொடுத்தாச்சு தம்பி. 10 பைசாவோட பேலன்ஸ் கிடையாது. சரி கோவிந்தன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்க தம்பி. ஒரு ஹிந்து பேப்பர் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா ஆயிட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். என்னங்க? என்ன அஸ்வினி? இங்க கொஞ்சம் வாங்களே. வந்துட்டு அஸ்வினி. என்ன அஸ்வினி, எது கூப்பிட்ட? எனக்கு கோவிந்தன் மாத்திரை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ப்ளீஸ். சாப்பிட்டீங்களா? இல்லையே, உங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னானே. இது வரைக்கும் நீங்க மாத்திரையே சாப்பிடலையா? இல்ல. சரி, ஒரு கப் காஃபியும் அந்த டேப்லெட்டையும் எடுத்து வரியா? சரி, எடுத்துட்டு வரேன். சரி. லதா, என்ன அங்கிள்? இங்க வாமா. வரேன். என்ன அங்கிள், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, என்னமா அது கையில கன்னு? இந்தாங்க அங்கிள் கன்னு. ஷூட் பண்ணி பாருங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கொடுப்பியா? ஓ, குடுப்பனே. இருங்க, போய் எடுத்துட்டு வரேன்.
வா வா வா. இந்தாங்க அங்கிள். குட் கேர்ள். இத நான் சும்மா தான் கேட்டேன். இந்த நீயே வச்சுக்கோ. போங்க அங்கிள். லதா, என்ன அங்கிள்? கண்ணை மறந்து வச்சுட்டே போறியே. ஐயோ மறந்துட்டேன் அங்கிள். இதுல எல்லாம் விளையாட கூடாது. ஓகே அங்கிள். இத பத்திரமா கொண்டு போய் உன் டாடி டேபிள் மேல வச்சிடு. ஓகே? சரி அங்கிள். ஏய் லதா குட்டி, என்னடா தனியா விளையாடிட்டு இருந்தியா? ஆமா டாடி. எனக்கு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த கண்ணை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்குன்னு. இதுல குழந்தை கையில வர கண்ணை கொடுத்து விளையாட வச்சிருக்கீங்களா? எங்க உங்கள ஏண்டி ஏந்திரி. ஏந்திரிக்க மாட்டேன். முளைச்சு 3 இலை விடல, உனக்கு கன் வச்சு விளையாட்டு கேக்குதா? விடுறி. விட மாட்டேன் மம்மி. விடுறீனா? விட மாட்டேன். குடுறி. கொடுக்க மாட்டேன். கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் மம்மி. கொடுக்க மாட்டேன். என்ன கேளு? கொடுக்க மாட்டேன் மம்மி. விடு. கொடுக்க மாட்டேன் மம்மி. கண்ணை விடுன்னு சொல்றேன். அஸ்வினி, விடு. என் மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல காட்டாத. ஏய் விடு. எனக்கு வர ஆத்தத்துக்குள்ள சுட்டுடுவேன். சுடுங்க. முதல்ல என்ன சுட்டுங்க. சுடுங்கங்கறல்ல. இல்ல அஸ்வினி, விளையாட்டு கூட உன்னை நான் ஷூட் பண்ண மாட்டேமா. ஏய் அஸ்வினி, சாரிடா. ஏண்டி இனிமே கண்ணை தொடுவியா? இனிமே இவ உங்க கூட சேர்ந்தா இவன் உருப்படவே மாட்டா. ஏய் அஸ்வினி, தொடுவேன். அடிக்காத. அடிக்காதன்னு சொல்றல. கண்ணை ஏய் அஸ்வினி, குழந்தை அடிக்காதன்னு சொல்றல. ஜாக்கிரதை. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன? எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு தொட மாட்டேன்னு சொல்லுடி. தொடுவியா? தொட மாட்டேன்னு சொல்லு. எப்படியோ போய் தொலைங்க. ச்சே. ஐயா ஐயா அஜய், அஜய், என்னாச்சு? அஜய். மேடம், மேடம், சார் வந்திருக்காரு. ஆமா, கேப்டன் அஜயோட மரணம் நமக்கு மட்டுமல்லமா, நம்ம நாட்டுக்கு பெரிய இழப்புமா. இந்த நாட்டுக்காக அவரு செஞ்ச சாதனையை நினைக்கும் போது கண்டிப்பா அவரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லமா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா எங்க கிட்ட தாராளமா சொல்லலாம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம். அதுவும் இல்லாம அஜய் டெத் விஷயமா மேல் இடத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் மேல பிரஷர் வந்துகிட்டே இருக்குமா. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட கேள்வி கேட்டு வேதனைப்படுத்த மனசு வரல. நாளைக்கு எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடும். அதுல தெரிஞ்சிடும் இது கொலையா தற்கொலையான்னு. நாங்க வரோமா? தைரியமா இருக்கு. மிஸ்டர் தேஜா, நீங்க தான் உங்களுக்கு துணையா இருந்து ஆறுதல் சொல்லணும். வரேன். என் பொண்ணு குட்டி பிச்சு குட்டி. அம்மா அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. இவ்வளவு நாளா பெரியம்மா எங்களுக்கு தெய்வமா இருந்தாங்க. இப்ப அவங்களும் போயிட்டாங்க. எங்க கிட்ட பாசமா இருந்த கேப்டன் ஐயாவும் போயிட்டாரு.
இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரே மர்மமா இருக்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத ஒளி விளக்குன்னு சொன்னாங்க. இப்ப அதே வாயால பேய் வீடுன்னு சொல்றானுங்க. ஆமாமா, படுத்தா தூக்கவே வரல, கெட்ட கெட்ட கனவா வருது. எங்களுக்கு கம்மி சம்பளம் கிடைச்சா கூட பரவாயில்ல, நாங்க எங்கேயாவது வேலை செஞ்சு பழிச்சுக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. வாங்கண்ணே போலாம். அண்ணே, அந்த ராமசாமி கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ராமசாமி எதுக்கு தெரியுமா இங்க விட்டுட்டு போறோம்? அடுத்தது அவனா கூட இருக்கலாம். வாங்க. குடியிருந்த கோயில். ஐயோ வந்துட போறா. வாங்க. பாவீங்களா, பெத்த தாயும் தாலி கட்ட புருஷன் எழுந்துட்டு படுத்து வைக்கிறேன் இந்த சினிமா கிட்ட போற நேரத்துல இந்த வீட்டுல பேர் விட்டு போறீங்களே, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான்டா. ஆனா அந்த தைரியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன். அதனால உங்ககிட்ட சொல்லிக்காம போறேன் சின்னம்மா. நான் எங்க போனாலும் அவங்க சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இது சத்தியம். வரேன் சின்னம்மா, வரேன் சின்னம்மா. இதை எடுத்துட்டு